ஒரு நாள் அப்படி தான் எங்கள் வீட்டுக்கிட்டக்க இருக்க வெஜிடபிள் ஷாப்புக்கு எதர்ச்சியாக போயிட்டுருந்தேன். பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு புது கடை திறந்துருந்துச்சு. இது பேர் வந்து லா ஃபட்டோரியா. ஆக்சுவலி நான் தாபான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இது பேர் வந்து லா ஃபட்டோரியா. இது வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்கே இருந்து ஒரு மதியம் 12 o'clockலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே லைக் தாலீஸ், அப்புறமா வந்து காம்போஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. லைக் பிரியாணி, பராட்டாஸ், புலாவ் அந்த மாதிரி. ஈவினிங் ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் சாட் ஐட்டம்ஸும் கிடைக்கும். சன்னா மசாலா, பானிபூரி எல்லாம். ஸோ சமோசாஸ், கட்லெட், வெஜ் பஃப், போண்டா, அப்புறமா பன் பட்டர் ஜாம் எல்லாம் இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், வீட்டுக்கிட்டே ஒரு ஒத்தன்டிக் நார்த் இந்தியன் கடை இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. இல்லாட்டி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணானா ஒரு 200 300 இல்லாமல் நம்ம வீட்டுக்கு டெலிவரியே வராது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய காம்போஸ் இருக்குது. ஸோ பராட்டாஸ்க்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய காம்போஸும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸ்பீஷியஸாக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து ஐஸ்கிரீமும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் 50 rupees தான். நாங்கள் வந்து ஒரு பாவ் பாஜியும் சன்னா சமோசாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே எப்போவுமே பராட்டா, ரோட்டீஸ், சப்ஜீஸ் எல்லாமே வந்து 12 o'clockலேருந்து அவைலபிளாக இருக்கிறதுனால நாங்கள் அது வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம். ஸோ வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ இந்த 2 ஸ்நாக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அடிச்சுக்க முடியல, நல்லா ஒத்தன்டிக்காக இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ கடைசியாக அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த பராட்டா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கர்டு, கோபி மஞ்சூரியன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது வந்து கோபி பராட்டா நல்லா ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா தாராளமாக போட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேக்கிங்குமே வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கடை. நீங்களும் திருவான்மியூர் பக்கம் வந்திருந்தீங்கன்னா இந்த கடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.